வணக்கம், நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் இருக்க போது. 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவங்களோட லைஃப்பில் டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? அவங்களோட ஆரோக்கியம் மேம்பட டெய்லி அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக இது ஓகே, இவங்க தூங்குங்க, எந்திரிங்க, நைட் சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, அப்படி தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்டுக்கு போகாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க போது, ஆனால் ஒவ்வொரு விஷயமும் எதுக்கு, அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன விதமான ஹெர்பல்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த விதமான ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம், எந்த விதமான முத்ராஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இது 50க்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இல்லை, 50க்கு மேலேனா 60-70 போனால் கூட ஒரு 40 வயசுலேருந்தே எல்லோரும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா நம்மளோட இளமையை நம்ம தள்ளி போடலாம். நான் ஏற்கனவே ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களோட ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த வீடியோ ரொம்ப வேகமாக சுகர், பிபி, எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் அப்படியே உங்களுக்கு வந்திருந்தாலும் 50 வயதில் அதை எப்படி கட்டுக்குள்ளே வைக்கிறது அண்ட் என்ன விதமான உணவுகள் அதுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாகவே நம்ம பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு ஓரளவுக்கு முடிந்த வரைக்கும் எந்த உணவுகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அப்போது ஃபஸ்ட் முக்கியமான டிப்ஸ், அஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிறது, தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது, ஆக்சுவலாக 3 மணி நேரம்னு ஸ்டடி சொல்லுது, பட் அட்லீஸ்ட் 2 மணி நேரம் முன்னதாக உங்களோட உணவுகளை நீங்கள் முடிச்சிருங்க. அது எந்த மாதிரி உணவுகள்ங்கிறது தனியாக செப்பரேட் வீடியோவாக உணவு பட்டியல் நம்ம போடலாம். ஸோ இப்போதைக்கு 2 to 3 ஹார்ஸ்க்கு முன்னாடி உங்களோட உணவு பட்டியலை உணவுகளை நீங்கள் முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களோட நீங்கள் நைட் படுக்கும்போது நம்மளுக்கு ஏன் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, அந்த இரவு ரொட்டீன் தான் ரொம்ப முக்கியமானதாக ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு காலையில் நடந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், நம்ம யார்கிட்டையாவது ஏதாவது அவமானப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்து ஒரு கில்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், ஒரு நிகழ்வுகளுக்காக ஒரு பிளானிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மைண்டில் அந்த இரவு தான் ஓடுது. ஸோ அப்போது ஆக்சுவலாக அது ஓடக்கூடாது. மார்னிங் நடந்த விஷயங்கள் திருப்பி வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த டைம் தான் நம்மளோட மூளையில் பிரெயின் டாக்ஸினும் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்குது இரவு நேரத்தில். ஸோ அப்போ அப்படி நடக்கிறதுக்காக நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா, யூஸ்வலாக சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது சிம்பத்தட்டிக் மோடில் இருந்து பேராசிம்பத்தட்டிக் மோடுக்கு நம்ம மாறணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, நான் ஒரு சார்ட் போடுறேன், அதில் பாருங்கள். நீங்கள் சிம்பத்தட்டிக் மோடில் இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம உடம்பில் ஸ்டாப் ஆகுது, பேராசிம்பத்தட்டிக் மோடில் இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் 2 வகையாக இருக்குது. ஸோ இதில் ஏன் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் போகணுங்கிறத நீங்கள் அந்த இமேஜ் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் போகிறது, நிறைய மெத்தட் இருக்குது. அதுக்கு அக்குபஞ்சர் புள்ளிகளும் இருக்குது. அதுக்கும் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் இப்போதைக்கு ரொம்ப ஈஸியான விஷயம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் முன்னாடி நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டனாலும் சரி, இல்லை உங்களால் உட்கார்ந்து செய்ய முடியும் அப்படின்னாலும் சரி, இடது நாசி, அதாவது வலது மூக்கை மூடிட்டு இடது நாசி மட்டும் ஒரு 4 கவுண்ட் மூச்சு இழுத்து 4 கவுண்ட் ஹோல்ட் பண்ணி திருப்பி 4 கவுண்ட்டுக்கு மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு மெத்தட் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு தெரியும், உங்கள் ஹார்ட்டில் ஒரு கன்ஜக்ஷன் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலமாக இதுக்கு ஸ்டடீஸும் இருக்குது,
பிராணாயாமம் அப்படிங்கிறது நிறைய முறைப்படி போகணும். பட் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ப்ரீத் பண்ணுறது மூலமாகவே உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஸ்டடீஸ் இருக்குது. அண்ட் அக்குபஞ்சர் புள்ளிகள் பொறுத்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலும் ST36 SP6 இந்த இரு புள்ளிகளுக்கும் லொக்கேஷன் கொடுக்குறேன். அது இரண்டுமே காலில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து இதே மாதிரி நீங்கள் மூச்சு இழுத்துட்டு இருக்கும் போதே அந்த புள்ளிகளை வலது பக்கமாக சுற்றி விட்டுக்கிட்டே இந்த மூச்சு இழுத்து உள்ளே விடுற அந்த ஃபுல் ப்ராசஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த புள்ளிகளை மாற்றி மாற்றி தூண்டலாம். எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ணலாம்? ஒரு 5 to உங்களால் எவ்வளோ முடியும், 10 அப்படிங்கிறது மேக்ஸிமம். மினிமம் வந்து 5 times நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது பழைய நினைவுகள் எதுவுமே இருக்காது. உங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் டவுனாக இருக்கும். ஸோ பாடியில் கார்டிசால் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். கார்டிசால் குறைஞ்சிச்சு அப்படின்னா மித்த எந்த ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸும் ஏற்படாது. பிரெயின் டீடாக்சிஃபிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம உடம்புல நைட்டு அந்த ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நிறைய டீடாக்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அது பேர் தான் செல்லுலார் ஆட்டோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம செல்ஸ் எல்லாம் புதுப்பிக்கிற ஒரு வேலைகள் பண்ணுது. ஸோ அப்படி புதுப்பிக்கிற வேலை பண்ணலை அப்படின்னா உங்கள் உடம்புல இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள், அலர்ச்சி தன்மைன்னு சொல்லுவோம். இது ஏற்படும் போது காலையில் உடம்பில் எந்திரிக்கும் போதே வலிகளோடு தான் நீங்கள் எந்திரிக்க மாதிரி இருக்கும். ஏண்டா எந்திரிக்கணும்னு இருக்கும். அண்ட் காலை கீழே ஊன முடியாது. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இன்றைக்கி 30 வயசுலேருந்தே இருக்குது. இதுக்கு காரணம் உடம்பில் சரியான முறையில் உங்களுக்கு அந்த செல்லுலார் ஆட்டோஃபேஜ் அப்படிங்கிற அந்த புதுப்பிக்கிற வேலைகள் நடக்கலை. அதுக்கு காரணம் நம்மளோட லிவர், கல்லீரல். ஸோ கல்லீரல் அந்த புதுப்பிக்கிற வேலையை பண்ணுது. ஸோ அதில் ஒரு ஃபேட்டி லிவர் இருக்கலாம், இல்லை லிவர் ஓவர்லோடாக இருக்கலாம், நிறைய ஃபேட் அதில் டெபாசிட் ஆகிருக்கலாம், நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டிக்கு தான் நான் இதுக்கு முந்தின பாயிண்ட்ஸே சொல்லியாச்சு, ப்ரீத்திங். ஸோ அதனால தான் நான் அந்த ஒரு ஆர்டர்லேயே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்? இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு இரவு பானம் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது நீங்கள் எடுக்கும்போது இன்ஃப்ளமேஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்குமே கனெக்டடாக அதில் வந்து விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற உணவுகள் நம்ம நைட்டு எடுக்க போகிறோம். அதே மாதிரி ரொம்ப லேட்டாக சாப்பிடும்போது டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் சேர்த்து டைஜஷனையும் சரி பண்ணுற விஷயங்கள் அங்கே இருக்க போகுது. அடுத்த பாயிண்ட்டு ஸ்லீப் குவாலிட்டி. ஸோ நீங்கள் நல்லா தூங்கணும். தூங்கினா மட்டுமே உடம்புல இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்காது. தூங்கணும் அப்படின்னா கார்டிசாலோட அளவு கம்மியாக இருக்கணும். ஏன்னா கார்டிசால் ஹையாக இருக்குது அப்படின்னா தூங்குறதுக்குரிய அந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் சரியாக சுரக்காது. ஸோ உங்களுக்கு தூக்கம் வராது. அப்போது இதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி பிரெயின்லேயும் சில தப்பான கன்ஃபியூஷன்ஸ் வரப்போகுது. உடம்பில் லிவரும் அந்த டீடாக்ஸ் பண்ணுற வேலைகளை செய்யாது. ஸோ இதை நீங்கள் ஒரு சின்ன சிம்டம்ஸில் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு லிவர் தடுமாறுது, டீடாக்ஸ் பண்ண முடியல, இன்ஃப்ளமேஷன்ஸ் உங்கள் உடம்புல இருக்குன்னா யூஸ்வலாகவே அந்த ஒரு 1 to 3 பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய ஸ்வெட் ஆகும், இல்லை அப்படின்னா எழுந்து உட்காந்துருவீங்க. ஒரு வாஷ்ரூம் போகிறதுக்கு எந்திரிக்கிறது இட் டசன்ட் மேட்டர். ஆனால் நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த 1 to 3க்கு அப்புறம் எனக்கு தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே லிவர் தடுமாறுது, அந்த டீடாக்ஸ் வேலையை பண்ண முடியலன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ப்ளூ லைட். ஸோ நீங்கள் படுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அந்த சாப்பிட்ற அந்த நேரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த 2 hours வந்து மொபைல் பார்க்குறதும் டிவி பார்க்குறதும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த ஏஜுக்கு மேலே அஃப்கோர்ஸ் நான் பண்ணலை, எனக்கு சிஸ்டத்தில் ஒர்க் இருக்குது, கொஞ்ச நேரம் நான் டிவி பார்த்துட்டு தூங்குறேன் அப்படின்னா நிறையா இப்போ வந்து ப்ளூ லைட் பிளாக்கிங் கிளாஸ் லைட் வந்து ரெஃப்ரெக்டை வந்து நம்ம தடுக்கிற மாதிரியாக இப்போது ஸ்பெக்ஸ் நிறையா இருக்குது. ஈவன் ரீடிங் கிளாஸ் போடும்போதோ இல்லை உங்களோட பவர் கிளாஸ் போடுறதுலையே அவங்க கேட்குறாங்க. ஸோ அதை ஆட் ஆன் பண்ணி அட்லீஸ்ட் அந்த ப்ளூ லைட்டை வந்து பிளாக் பண்ணுற மாதிரியான கிளாஸாவது. இது வந்து ஒரு சின்ன அசிஸ்ட்டு தான். பட் இது போட்ட உடனே இப்படியே எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏதோ அத்தியாவசியமான விஷயங்களுக்கு நீங்கள் அப்படி ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களோட பாடி வந்து நான் சொன்ன மாதிரி சிம்பத்தட்டிக் மோடில் இருக்கும்போது பாடி ஹீட்டாக இருக்குது. ஸோ ஒன்று ப்ரீத்திங் சொல்லியாச்சு.
இன்னொரு ரொம்ப ஈஸியான விஷயம், எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன உங்கள் பாடியை கூல் பண்ணுறதுக்கு அப்படின்னா, மிதமான சுடு தண்ணி, அதாவது வார்ம் வாட்டரில் நைட் படுக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து படுத்தீங்கன்னா, சொல்லுவாங்கள்ல பாட்டிங்களாம், குளிச்சுட்டு வந்து படு நல்லா தூக்கம் வரும், பேபிஸ்லாம் குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி சுடு தண்ணி வார்மாக வச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தும். அது ஏன் சுடு தண்ணி, ஏன் நார்மல் வாட்டரில் குளிக்கக்கூடாது, குளிச்சுட்டு வந்து படுத்தாலே போதும்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, வெளியில் என்வாரன்மெண்ட்டில் என்ன விஷயங்கள் இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்காக உங்கள் பாடி வந்து ஆப்போசிட் விஷயங்களை வந்து ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ஏசி கூலில் நீங்கள் இருக்கீங்க, 24 ஹவர்ஸும் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஏசியில் இருக்கீங்கன்னா, அந்த ஏசி கூல் அதிகமாக இருக்குன்னா உங்கள் பாடி அதுக்காக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னராக வந்து ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால தான் சிலருக்கு நிறைய அந்த மாதிரி ரொம்ப சில்லே இருக்கும் போது கூட ஸ்வெட் ஆகிறதுக்கு காரணம், ஓவர் த டைம் அவங்க ஏசியிலே இருக்கும் போது அவங்க பாடி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கூல் ஆகாது, உள்ள ஆப்போசிட்டாக ஹீட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது வார்ம் வாட்டரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடி அந்த ஹீட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக இன்னர் பாடி வந்து எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் ஒரு கூல் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதுதான் வந்து ஆக்சுவலாக சொல்லுவாங்கள்ல, தட் இஸ் அ ஆக்ஷன். அதாவது ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். இப்படி தான் பாடி வந்து ஜென்ரேட் பண்ணுது. இதை நீங்கள் நிறைய உங்களோட உணவு விஷயங்களுக்கு கூட நீங்கள் இதை வந்து பொருத்தி பார்க்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்து படுத்திங்கன்னா உங்கள் பாடி வந்து கூல் ஆகும்னு சொல்கிறாங்க. கூல் ஆகும். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அப்போது இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தேவை. அண்ட் மெயினாக நம்ம சொல்லியாச்சு, ஹார்மோன் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் நல்ல சத்துக்கள் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு 50 வயது ஆனாலே நான் கொழுப்புக்கு தொட மாட்டேன், நிறைய நல்ல விஷயங்கள் சாப்பிட மாட்டேன், புரோட்டீன் அதாவது புரதமும் கொழுப்பையும் சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு போகிற பட்சத்தில் நம்ம உடம்புல நிறைய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து லேக் ஆகுது. ஸோ அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ்டு ஃபுட், அதாவது விட்டமின் அண்ட் மினரல்ஸையும் உங்கள் இதில் தேவை, அதே சமயத்தில் உங்கள் உடம்புக்கு தேவையான நல்ல புரதமும் கொழுப்பு பதார்த்தம், நல்ல கொழுப்பும் அட்லீஸ்ட் புரதம் மட்டுமாவது இரவு உணவில் சேர்த்துக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, இந்த விஷயங்கள் புரதம் இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம், என்ன புரதம் எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் தேடி தேடி உணவு பட்டியலை சேர்க்கிறத விட நம்மளுக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்ன, இதுக்கு ஈஸியாக சில விஷயங்கள் நான் சேர்த்துக்கும் போது எதெல்லாம் நான் சாப்பிட்டா எனக்கு வந்து இதெல்லாம் கிடச்சி நான் நல்லா தூங்குவேன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன், நான் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பம்கின், அதாவது பூசணி விதை. இந்த பூசணி விதையை நீங்கள் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பாருங்கள், அதில் இருக்கிற அவ்வளோ விட்டமின் அண்ட் மினரல்ஸ் உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணி அண்ட் உங்களோட பிளட்டோட பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுறதுக்குரிய விஷயங்களும் அதில் இருக்குது. அண்ட் நல்ல ப்ரோட்டீனும் அதில் இருக்குது. ஸோ அப்போது உங்களோட நைட் ரொட்டீனில் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெகுலராகவே ஒரு 2 சின்ன டீஸ்பூனுக்கு பம்கின் விதைகள், அதாவது பூசணி விதைகளை அப்படியே மென்று சாப்பிடுங்க. இல்லை உங்கள் தோசைக்கு ஒரு பொடி மாதிரியோ, இட்லிக்கு ஏதாவது ஒரு பொடி மாதிரியோ வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு எப்பயுமே ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டு பழகுங்க. அந்த நெல்லிக்காய் அவ்வளோ ஒரு அருமருந்து, நம்ம ஔவையார் சொன்ன மாதிரி தான், அது வந்து ஒரு சாகா வரம்க்கு கொடுக்குற ஒரு நெல்லிக்கனி, அது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஸோ டெய்லி அதை வந்து நைட் எடுத்தால் நிறைய பேருக்கு சளி பிடிக்குன்ற பிரச்சனை இருக்கும். ஒரு 6-7 மணிக்கெல்லாம் ஒரு நெல்லிக்காய் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. ஓகே, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி நைட் ஒரு ட்ரிங்க், ஒரு அருமையான ஒரு பானம் இருக்குது. ஸோ அந்த ஒரு பானம் வாரத்தில் 5 நாட்களாவது நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடியில் டீடாக்ஸ் நல்லா நடக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்காது, பாடியில் அலர்ச்சி தன்மையும் வலிகளும் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், வரவும் செய்யாது. அப்போது அஃப்கோர்ஸ் இது பிபிக்கும் ரொம்ப அருமையாகவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போது யூஸ்வலாக இதை வந்து மில்கில் எடுக்க சொல்லுவாங்க. பட் ஆனால் மில்க் இரவு ஒத்துக்காது. அதே சமயம் நான் சொன்னேன், இரவு உணவில் நல்ல கொழுப்பு நல்ல ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ அந்த வகையில்
நீங்கள் ஒன்று ஆல்மண்ட் மில்க், அதாவது பாதாம், ஒரு 10 பாதாம் மட்டும் நீங்கள் தோலோடே போடலாம். போட்டு அதை கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் சோக் பண்ணலாம். ஊற வச்சுட்டு அதை ஒரு பாலாக தண்ணி ஊற்றி அடித்து அதை ஒரு பாலாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஆல்மண்டெல்லாம் ஈஸியாக என்னால் வாங்க முடியாது அப்படின்னா ஒரே ஒரு ஒருத்தருக்கு சட்னி அரைக்கிறதுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அது மட்டும் எடுத்து ஒரு பாலாக நல்லா அப்படி ஒரு நல்லா தண்ணியாக ஒரு பால் எடுத்துக்கோங்க. இதில் சோம்பு போட்டு கூட நீங்கள் வந்து பால் எடுத்துக்கலாம் தேங்காய் செய்யும்போது. ஸோ அந்த ஒரு பால் எடுத்துகிட்டு மிதமாக கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது ரொம்பலாம் அப்படியே பால் காய்ச்சிற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக வார்ம் தான் பண்ணணும். ஸோ அப்படி வார்ம் பண்ணும்போதே அதில் ஒரே ஒரு பிஞ்ச் சின்னமன், அதாவது சிலோன் பட்டை, மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச், அஸ்வகந்தா ஒரு குட்டி டீஸ்பூன், அரை டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி. ஸோ இந்த 4ம் போடுங்க. இதில் இருக்கிற இந்த ஹெர்பும் சரி, அந்த பட்டையும் சரி, மஞ்சள் தூளும் சரி, இது கூட ஒரு பிஞ்ச் மிளகும் போட்டுக்கலாம். ஏன்னா எப்பயுமே மிளகும் மஞ்சளும் சேரும்போது தான் நம்மளுக்கு ஒரு மருந்தாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பைட்டோகெமிக்கல்ஸும் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குதுன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோவுமே பாடியில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன், நைட்டோட ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம், காலையில் எழுந்த உடனே பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு, இது எல்லாத்துக்கும் இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா கிளறுங்க. ஓரளவுக்கு நல்லா கலந்து ஒரு டீ மாதிரி வரும்போது வடிகட்டி இதில் எந்த விதமான இனிப்பும் சேர்க்காமல் இதை அப்படியே குடிச்சிட்டு வாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குடித்தாலும் போதும் தான். உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா ஒரு மாதம் 7 நாளும் தொடர்ந்து குடிங்க. வாரத்தில் எல்லா நாளும் குடிங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் போது அதை 5 நாளாக மாற்றுங்க. இன்னுமே நான் நல்லா இருக்கேன்னு உங்களுக்கு எப்போ தெளிவு வருதோ உங்களுக்கு எப்பயுமே உங்கள் லைஃப் ரொட்டீனில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 டேஸ் எடுக்கலாம். ஸோ இதை எப்போ வரைக்கும் எடுக்கணும்னா, நம்ம இப்போ தான் 50 வயசில் இருக்கோம். நம்ம லைஃப் எப்போ வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ வரைக்கும் ரெகுலராக இதை எடுக்கலாம். அஸ்வகந்தா எடுக்கலாமா தொடர்ச்சியாக, ஜாதிக்காய் தொடர்ச்சியாக எடுக்கலாமான்னா இந்த வயதில் இந்த ஒரு அளவில் தேங்காய் பாலோடையோ இல்லை ஆல்மண்ட் மில்கோடையோ கலந்து தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா நடுவில் ஒரு 15 நாள் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு 100 நாள் எடுத்துகிட்டு ஒரு 15 நாள் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட ரெகுலர் லைஃப்பில் இதை ஒரு உணவாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு நேர அந்த ஒரு பானமும் நான் மேற்கூறின அந்த ஒரு டிப்ஸும், மெயினாக அந்த நெல்லிக்காய் உங்களோட உணவில் ஈவினிங் சேர்த்துக்கிறதும், பூசணி விதையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணிங்கன்னா, இந்த மொத்த விஷயங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புரதம் அண்ட் நல்ல கொழுப்பு, அதே சமயம் உங்களோட ஸ்ட்ரெஸ் குறைக்கிற விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மெயினாக ஒரு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பாடியில் என்னென்ன விஷயங்கள்ஸ்லாம் திருப்பி உங்களுக்கு நல்லாவே ரெக்கவர் ஆச்சு, நான் ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன்னு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தயவு செய்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். பட் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்குது, ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி ஏற்கனவே பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த நைட் தேங்காய் பாலோ ஆல்மண்ட் மில்க்கோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சிங்க, அது உங்களுக்கு பிரச்சனை ஆகும்னு ஒருவேளை உங்கள் டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா இதை எல்லாத்தையும் நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டே நீங்கள் எடுக்கலாம். தேங்காவை நீங்கள் டே டைமில் பகலில் நல்லா மென்று தேங்காவாகவே சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் பாலை மார்னிங் ஒரு 11 o'clock தனியாகவே நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ அது ஒன்றுமே கண்டிப்பாக பண்ணாது. பட் நைட் எடுக்கிறதுக்கு மட்டும், ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருந்தீங்க, கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையாக இருக்குது, பட் ஆக்சுவலாக தேங்காய் கொலஸ்ட்ராலை உண்டு பண்ணாது. பட் சிலருக்கு டைஜஷன் இஷ்யூ இருக்குது அப்படின்னா மேபி அவங்களுக்கு எதுக்களிக்கிறது, கொஞ்சம் பால்பிட்டேஷன் இருக்கிற மாதிரி தோணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ப்ரிகாஷன் சொல்கிறோம். பட் கண்டிப்பாக தேங்காய் பச்சையாக எடுக்கும்போது இந்த மாதிரி பெரிய இம்பேக்ட், இதனால தான் கொலஸ்ட்ரால் வருது அந்த ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதுக்கு இன்றைக்கி நிறைய ஸ்டடீஸ் வந்தாச்சு. பழைய விஷயங்கள் நம்ம இன்னும் அதை ரொம்ப அந்த தேங்காய் மேலே ஒரு பெரிய வில்லனாகவே நினச்சிட்ருக்கோம். பட் அது அப்படி இல்லை. பட் இருந்தாலும் தேங்காய் எடுக்கிறதுக்கு மட்டும் உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு 50 வயதில் தான் என்ன சொல்கிறது, நிறைய கடமைகள் வீட்டில் இருக்கும்.
லைக் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் யாராவது பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்கள பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே 50 வயதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இன்றைக்கி 50 வயதில் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பட் 50 வயதில் தான் கடமைகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 50 வயதுன்றது இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால தான் நான் மெயினாக இந்த வயதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி முன்னெல்லாம் நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷன்ஸில் 40 வயசுலலாம் பேரண்ட்ஸ் வந்து எல்லா கடமைகளையும் மோஸ்ட்லி முடிச்சிருக்காங்க. அப்படி முடிக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள், அதாவது 50 வயது அப்படிங்கிறது ஒரு ரெஸ்டிங் பீரியடாக இருக்கும். ஸோ ரெஸ்ட்டில் வந்து அவங்க கரெக்டான அளவு சாப்பிட்டு கரெக்டாக இருந்தாலே அவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாமே 50 வயதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் மிதமான வாக் போயிட்டு வாங்க. 50 வயது வந்துருச்சுனாலே இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த நைட் ஸ்ட்ரெஸ் அருமையாக குறையவும் ஆரம்பிக்கும், தூக்கமும் சூப்பராக வரும், டைஜஷனும் கரெக்டாக இருக்கும். இது ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணி பார்த்தாலே நிறைய பேருக்கு சேஞ்சஸ் வந்து தெரியுது. நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவை உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி போய் பார்த்தா தான் ஒவ்வொரு விஷயங்களும், இந்த பானத்தில் இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எதுக்கு சொல்லியிருக்கோன்றதும் உங்களுக்கு புரியும். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.